நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குங்க இப்போ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாலே இல்லை நான் அப்புறம் பண்ணுறேன் இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்ட்டு மாற்றி மாற்றி ரீசன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே தப்பான ஒரு பழக்கம். ஏதாவது ஒன்றதை நினச்சோன்னா உடனே அதை செஞ்சு முடிக்கணும். இதை பற்றி தான் தீர்வுகள் நிகழ்ச்சியில் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேச போகிறாரு. என் அருமை நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தள்ளி போடுவது நம்முடைய இயல்பாகவே ஆகிவிட்டது. ஒவ்வொன்றையும் தள்ளி போடுவது. உடலுக்கு ஏதோ உபாதை, சிகிச்சை எடுப்பதை தள்ளி போடுவது, ஒரு பணியை முடிக்க வேண்டும் அதை தள்ளி போடுவது, எதற்கோ ஒரு பணம் கட்ட வேண்டும் அதை தள்ளி போடுவது, மாணவர்கள் என்றால் தேர்வுக்கு படிப்பது அதை தள்ளி போடுவது, ஒரு வேலையை முடிக்க வேண்டும், பயணப்பட்டு அதை முடிக்க வேண்டும், அந்த பயணத்தை தள்ளி போடுவது, திருமணத்தை தள்ளி போடுவது, வேலை பார்ப்பதை தள்ளி போடுவது, ஒவ்வொன்றையும் தள்ளி போடுவது என்பது நம்முடைய சுபாவமாகவே இருக்குது. நான் சொல்வது பெரும்பாலானவர்களுடைய சுபாவமாகவே ஆகிவிட்டது. போஸ்ட்போனிங் அண்ட் ப்ரொகாஸ்டினேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த சொற்களை மேலை நாட்டவர்கள் அடியோடு வெறுக்கிறார்கள். போஸ்ட்போன்மெண்ட் என்றால் தள்ளி போடுவது, ப்ரொகாஸ்டினேஷன் என்றாலும் அதே பொருள்தான். இந்த இரண்டையும் அவர்களால் ஏனோ தெரியவில்லை, ஜீரணிக்கவே முடிவதில்லை. ஆனால் அதை நாம் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே ஆக்கி கொண்டு விட்டோம். இந்த நேரத்தில் மேலை நாட்டவர்களை இந்த விஷயத்தில் நாம் பின்பற்றலாம் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. இந்த பழக்கம் நமக்குள்ளே எப்படி வந்தது? இதை ஆராய்ந்து பார்த்தால் இது பள்ளி நாட்களிலேயே நமக்குள்ளே படிந்து விட்டது. தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. உடனே பாடங்களெல்லாம் எடுத்து எத்தனை பேர் முடிப்பார்கள், அது இருக்கிறது, எவ்வளோ நாள் இருக்கிறது, அப்போது பார்த்து கொள்ளலாம். மிக தேர்வு நெருங்கி வந்ததும் இனிமேல் அத்தனை பாடங்களையும் படிக்க முடியுமா என்கிற கேள்வியோடு தான் படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரிவிஷன் என்கிற ஒரு சொல் படிப்பு விஷயத்தில் இருக்கிறது. ரீவிஷன் என்று அதை பிரிக்க வேண்டும். ரீ என்றால் மறுபடி, விஷன் என்றால் பார்வை. மீள் பார்வையைத்தான் ரிவிஷன் என்று சொல்லுகிறோம். ஏற்கனவே படித்து முடித்தவர்களுக்கு ரிவிஷன் பொருந்தும். மீள்பார்வை. சில பேர் அப்பொழுதுதானே படிக்கவே ஆரம்பிக்கிறார்கள். ரிவிஷனுடைய காலத்திலே தான் படிக்கவே ஆரம்பிக்கிறார்கள். இந்த மீள்பார்வை என்கிற பழக்கமே போய் எடுத்த எடுப்பிலே அப்பொழுதுதான் படிப்பது. அதற்கு பிறகு மீள்பார்வை பார்ப்பதற்கே அவகாசம் இல்லை. அன்றைக்கு காலையிலே தேர்வுக்கு போகிற பொழுதோ அல்லது தேர்வு நடக்கிற இடத்திற்கு போய் இறங்கி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் பொழுதுதான் ரீவிஷன் என்று சொல்லப்படுகிற ரிவிஷனை செய்தால் எப்படி நல்ல மதிப்பெண்களை பெற முடியும்? இப்படி பின்பற்றப்பட்ட இந்த பழக்கம் வாழ்நாள் முழுவதும் தொடர ஆரம்பிக்கிறது. இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற நாம் சந்தித்த சேதாரங்களை நாம் புறந்தள்ளி விடுகிறோம். திரும்ப திரும்ப அதே தவறுகளை செய்ய நேரிடுகிறது. நாம் சந்தித்த சேதங்களை சந்தித்தால், அதை எண்ணி பார்த்தால், சிந்தித்தால் அநேகமாக நாம் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். இனிமேல் தள்ளி போடுகிற பழக்கத்தை நாம் தவிர்ப்போம் என்கிற சூளுரையோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கின்றனவே, அதை சொல்லி மாளாது. எங்களுடைய நண்பர்கள் சில பேர் ஒன்றாக நாங்கள் எல்லோரும் ராமகிருஷ்ணா பள்ளியிலே, பரங்கல் பார்க் எதிரே இருக்கிற பள்ளியிலே 70களிலே படித்தோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பழைய நண்பர்கள் சங்கம் ஒன்றை ஆரம்பித்து எல்லோரும் வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்வதென்று முடிவு செய்தோம். அதிலே ஒருவருக்கு மட்டும் கடவுச்சீட்டு என்று சொல்லப்படுகிற பாஸ்போர்ட் இல்லை. நாங்கள் பயணத்தை 1.5 மாதம் முன்பாகவே முடிவு செய்தோம். அவர் சொன்னார், அதெல்லாம் 1.5 மாதம் இருக்கிறது, இப்பொழுதெல்லாம் கடவுச்சீட்டை வேகமாக தந்து விடுகிறார்கள், எனவே என்னால் சீக்கிரம் வாங்கிவிட முடியும் என்று சொன்னார். நாங்களும் அதை மனப்பூர்வமாக நம்பி எல்லோரும் பயண ஏற்பாடுகளை செய்தோம். டிக்கெட்டை எல்லாம் பதிவு செய்தோம். எல்லாம் தயாராக இருந்தோம். அவர் களத்திலே இறங்கிய பொழுதுதான்
2 முகவரிகள் தேவை என்று இப்போ ஆதாரமான முகவரிகள் கேட்கிறார்கள் அல்லவா? முகவரிக்கான ஆதாரங்கள் 2 தேவை என்று கேட்கிறார்கள் அல்லவா? அதை பார்த்தால் ஒன்று பழைய முகவரியாகவும் ஒன்று புதிய முகவரியாகவும் இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் கடவுச்சீட்டு மற்ற விஷயங்களிலோ அல்லது எந்த ஒரு விஷயத்திலுமோ விலாச மாற்றம் என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அதில் அவர் சிக்கிக்கொண்டார். அவரால் எங்களோடு பயணப்பட முடியவில்லை. அவர் எங்களோடு வரவில்லை என்று எங்களுக்கு மிகுந்த ஆதங்கம். அதை அவர் இயல்பாக எடுத்துக்கொண்டார், அது வேறு விஷயம். ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்து விட்டாரோ என்று எங்களுக்குள்ளே தோன்றியது. எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், நாள் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கிறது என்று பல விஷயங்களை நாம் கணித்து கடைசி நிமிடத்திலே அதை அணுகி அதை முடிக்க முடியாமல் போகிற பொழுது அதன் மூலமாக நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வாழ்க்கையிலே இழந்து விடுகிறோம். வாய்ப்புகளை இழந்தால் கூட பரவாயில்லை, சில நேரங்கள் அவை சேதாரத்திலே முடிகின்றன என்பதையும் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். பல்லிலே வேர் சிகிச்சை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய பற்களிலே, பெரும்பாலும் பின்பகுதியில் இருக்கிற பற்களிலே ஒரு பூச்சிப்பல் ஒன்று உருவாகிவிட்டது என்று சொன்னால், முன்பெல்லாம் பிடுங்கி எடுத்து எரிந்து விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அருமையான வேர் சிகிச்சை ஒன்று அறிமுகமாகி இருக்கிறது சமீப நாட்களாக. அந்த பூச்சி பாதிக்கப்பட்ட இடத்தை அப்படியே தோண்டி எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு, அந்த நரம்போடு வேரோடு எல்லாத்தையும் எறிந்துவிட்டு, அந்த குழியிலே ஏதோ ஈயத்தையோ அல்லது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான ஒரு பொருளையோ நிரப்பி அந்த பல்லை காப்பாற்றி விடுகிறார்கள். இதற்கு வேர் சிகிச்சை என்று சொல்கிறார்கள். இந்த வேர் சிகிச்சை முறையில் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அவர் அந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார். உள்ளே இருக்கிற அந்த பூச்சிப்பல் பகுதியை நீக்கப்பட்டது, நரம்போடு நீக்கப்பட்டது, உணர்ச்சி நரம்பு உட்பட எல்லாமே நீக்கப்பட்டது. உடனே அதை கையோடு அதை அந்த பொருளை உள்ளே போட்டு அடைக்க மாட்டார்கள். ஒரு 3 நாள் கழித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். இவர் 3 நாள் என்பதை ரொம்ப சாவகாசமாக எடுத்துக்கொண்டு 3வது நாள் அவர் போகவில்லை. நாள் தள்ளிக்கொண்டே இருந்தார். இதற்கு இடையிலே இந்த கிராம்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உப்பு கடலை இருக்கிறது அல்லவா, அதில் ஒரு கடுமையான கடலை ஒன்றை மிகச்சரியாக அந்த மையப்பகுதியில் வைத்து கடித்து விட்டார். அது அந்த பல்லுக்கு இடையிலே போய் அது பல் பிளந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த பல்லை அவர் பிடுங்கி தான் எரிய நேர்ந்ததை தவிர எதற்காக வேர் சிகிச்சை எடுத்துக்கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேற்ற முடியவில்லை. தள்ளி போட்ட ஒரே காரணத்திற்காக ஒரு அருமையான கடைவாய்ப்பல்லை அவர் இழந்தார் என்று நான் கண்கூடாக கண்டேன். அதே போல் மின் கட்டணத்தை கடைசி நிமிடம் வரை வைத்துக்கொண்டு கட்டப் போகும் பொழுது அதன் மூலமாக ஃபியூஸை பிடுங்கி விடுகிற ஆபத்து. அதே போல் இந்த கார் கடன்களை எல்லாம் அவ்வப்போது கட்டாமல் தள்ளி போட்டு கட்டுவது, அதற்குள்ளே அந்த பணத்தை வேறு எதற்கோ பயன்படுத்துவது என்று எது அவசியமோ அதை கையோடு முடித்து விட வேண்டும். எது அவசியமில்லையோ அதை சமாளித்து கொள்ளலாம். இவர்கள் எது அவசியமில்லையோ அதை சமாளித்து கொள்வதற்காக அந்த பணத்தை அதிலே போட்டு, எது அவசியமோ அதை கோட்டை விடுகிற பொழுது அந்த காரோ அல்லது 2 சக்கர வாகனமோ பறிமுதல் செய்யப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு சட்டங்கள் எல்லாம் கடுமையாக வந்துவிட்டன. இன்னும் சொல்லப்போனால் சொத்துக்களையே உடனடியாக நீதிமன்றத்தின் முன்னாலே கொண்டு வந்து ஏலம் போட்டு விடுகிற ஆபத்தெல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. அந்த அளவுக்கு வங்கிகளுக்கு சாதகமாக சட்டங்கள் எல்லாம் துணை நிற்கின்றன. அப்படியானால் வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் தான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. தள்ளி போடுவதிலே நாம் ஏதோ ஒரு சுகம் காண்கிறோம். சிறந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே தான் நாம் இருக்கிறோம், இங்கே தான் இலக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நாம் இந்த கடைசி நிமிடம் வரைக்கும் போய் இந்த பகுதி இருக்கிறது அல்லவா, இதிலே நாம் சுகம் காண்கிறோம். அதாவது தள்ளி போடுவதன் மூலமாக அடைகிற சுகம். ஆனால் சிறந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள், இந்த பாதி நேரம் இருக்கிறதல்லவா அதற்குள்ளே முடித்துவிட்டு அதன் பின்னாலே இருக்கிற இந்த பகுதி நேரம் இருக்கிறதல்லவா அந்த காலகட்டம், இதை முன்னதாகவே முடித்துவிட்டு அதன் பிறகு அனுபவிக்கிற சுகம் இருக்கிறது, அதுதான் உண்மையான சுகம் என்று சொல்கிறார்கள். நான் எளிமையாக சொல்லிவிட்டேனா அல்லது குழப்பமாக சொல்லிவிட்டேனா என்பதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தள்ளி போட்டுவிட்டு இடைப்பட்ட காலத்தில் நாம் காண்கிற சுகம் உண்மையான சுகம் அல்ல, அது மகிழ்ச்சியான காலகட்டம் அல்ல.
ஆனால் முன்னதாகவே முடித்துவிட்டு இலக்கு நாட்களை நோக்கி சாவகாசமாக இருக்கிற நாட்கள் இருக்கின்றனவே, அந்த காலகட்டத்தான் உண்மையான மகிழ்ச்சியான சுகமான காலகட்டம் என்று நிர்வாகிகள் சொல்லுகிறார்கள். எனவே ஒரு போலியான சுகத்தை நாம் அனுபவிப்பதை விட, ஒரு போலியான மகிழ்ச்சியை அனுபவிப்பதை விட, இலக்கு தேதிகளுக்கு முன்பாகவே பணிகளை முடித்துவிட்டு அதிலே கிடைக்கிற அந்த மீதம் இருக்கிற நாட்களை நோக்கி ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகையோடு, இன்னும் அதெல்லாம் எப்போ முடிச்சிட்டேன், அதெல்லாம் நீங்கள் இன்னும் முடிக்கலையா என்று கேட்கிற பொழுது இருக்கிற சுகம் இருக்கிறதே, அதைத்தான் ரொம்ப உண்மையான சுகம் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதுமே நமக்கு என்ன ஒரு கால அவகாசம் தள்ளி இருக்கிற போது அதற்கென்ன இப்பொழுது என்று எண்ணுகிறோம். ஆனால் அந்த காலம் விரைந்து ஓடுகிறது பாருங்கள், எப்படித்தான் போனது என்றே தெரியவில்லையே, அதற்குள் நாள் ஆகிவிட்டதா, அதற்குள் நெருங்கி விட்டதா, அதற்குள் இலக்கு தேதி வந்து விட்டதா என்று ஒரு பதைக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த தேதியை தள்ளி போட்டுவிட்டு அந்த இடைப்பட்ட காலத்திலே அதை பற்றி மறந்து விடுகிறோம். திடுதிப்பு என்று அந்த இலக்கு தேதி பூதாகரமாக முன்னே நிற்கிற பொழுதுதான், ஆகா எவ்வளவு காலத்தை இழந்து விட்டு இப்படி கடைசி நிமிடம் பதற்றத்தோடு ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கிறதே என்று நாம் உணர்கிறோம். இதயத்திற்கு தேவையில்லாமல் தருகிற இந்த படபடப்பை, நாடி துடிப்பை தேவையில்லாமல் அதிகரிக்கக்கூடிய இந்த செயலை வேறு யாரோ நம்முள் திணிக்கவில்லை. நாமே தான் அந்த காலகட்டத்தை, நாமே தான் அதை உருவாக்கி கொண்டோம். இந்த எதிரிகளுடைய விமானங்களை சுடுகிற பொழுது அந்த விமான எதிர்ப்பு பீரங்கிகள் இங்கே பறக்கிற விமானத்தை நோக்கி அந்த குண்டை செலுத்துவதில்லை. அந்த குண்டை அதற்கு முன்னதாக செலுத்துவார்கள். இது வருகிற நேரம், அந்த குண்டு செல்லுகிற நேரம், சந்திக்கிற இடம் ஒன்றாக இருக்கும். அதுதான் கணக்கு. இந்த பறவைகளை இப்பெல்லாம் சுடுவதில்லை. இருந்தாலும் அந்த பறவைகளை சுடுகிறவர்கள் வெளிநாடுகளிலே பறவையை நோக்கி சுடுவதில்லை, பறவையை விட சற்று தள்ளி சுடுகிறார்கள். இரண்டும் சந்திக்கிற இடம் ஒன்றாக இருக்கும் என்றால் அப்பொழுதுதான் இலக்கு தைக்கப்படும். எனவே இதை போலத்தான் வாழ்க்கையிலும் நாம் என்ன இலக்கோ அதுக்கு முன்னதாகவே, அதுக்கு முன்னதாகவே அதை கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது, அந்த வேலையை முன்னதாகவே முடிக்கிற பொழுது நாம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். எனவே தள்ளி போடுவதிலே, காலத்தை விரயமாக்குவதிலே காணுகிற சுகத்தை விட்டுவிட்டு ஒரு பணியை முடித்த பிறகு அடையக்கூடிய சுகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். மகிழ்ச்சியிலே உண்மையான மகிழ்ச்சி என்பது குறித்த காலத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடித்து விடுவது தான். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். எனவே தேவையில்லாத பதற்றம், தேவையில்லாத அவசரம், கடைசி நிமிட மனிதர்களாக நாம் இல்லாமல் பணிகளை முன்னதாக முடிப்போம், இலக்கு தேதிகளுக்கு முன்னதாக முடிப்போம். அதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிற காலகட்டம். அந்த காலகட்டத்தை அனுபவிப்பது தான் ஒரு நிறைவான செயலாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.